गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोदभाणसौभाग्याम् अरुणातिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीम् वन्दे। கடைசியில இருக்கக்கூடிய 40 நாமாவும் 51வது ஸ்லோகத்திலிருந்து 59வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து முடியறது. லகாரிணி லப்த ரூபா லப்ததேர் லப்த வாஞ்சிதா லப்த பாப மனோதூர லப்தாஹங்கார துர்கமா லப்த சக்திர் லப்த தேக லப்தைஸ்வர்ய சமுன்னதிஹி லப்த விருத்திர்லப்த லீலா லப்த யௌவனசாலினி லப்தாதிசய சர்வாங்க சௌந்தர்ய லப்த விப்ரமா லப்த ராக லப்த பதிஹி லப்த நானாகமஸ்திதிஹி லப்த போக லப்த சுக லப்த ஹர்ஷாபிபூரிதா ह्रीङ्कारमूर्तिः ह्रीङ्कारशौधशृङ्गकबोधिका ह्रीङ्कारदुग्धाब्धिसुधा ह्रीङ्कारकमलेन्दिरा ह्रीङ्कारमणिदीपाश्चिः ह्रीङ्कारतरुशारिका ह्रीङ्कारपेटकमणिः ह्रीङ्कारादर्शबिम्बिता ह्रीङ्कारकोशाशिलता ह्रीङ्कारास्थाननर्तकी ह्रीङ्कारशुद्धिका मुक्तामणिः ह्रीङ्कारबोधिता ह्रीङ्काराय सौवर्णस्तम्भविद्रुमपुत्रिका ह्रीङ्कारवेदोपनिषत् ह्रीङ्काराध्रवदक्षिणा ह्रीङ्कारनन्दनारामनवकल्पकवल्लरी ह्रीङ्कारहिमवद्गङ्गा ह्रीङ्कारार्णवकौस्तुभा ह्रीङ्कारमन्त्रसर्वस्थ ह्रीङ्कारपरसौख्यता. இதுல லக்காரிணி அப்படிங்கிற நாமாலேருந்து நாம இப்போ ஆரம்பிக்கணும். 261வது நாமாவாக இருக்கிறது. அப்ப லக்காரி அப்படின்னா லகாரமானது 3வது கூடத்தில் 3வது எழுத்து, அதாவது அந்த அப்பேற்பட்ட ஒரு பராசக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 14வது எழுத்தான லகார வடிவினள் அம்பாள் பராசக்தி. அப்பேற்பட்ட பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்தந்த எழுத்துக்கள் வரும்பொழுது ஒரு மந்திரத்தின் இத்தனாவது எழுத்துன்னு வரும்பொழுது ஒண்ணுத்திற்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இது பண்றார். ஒரு எழுத்தினுடைய மந்திரங்களுக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. ஒன்னையும் உச்சரிக்கும் பொழுது அவ்வளவு பிரமாதமாக ஒண்ணும் சொல்லப்பட்டு வருகிறது. 262 லப்த ரூபா. லப்தம் அப்படின்னா அடையப்பட்டது அப்படின்னு ஒரு அர்த்தம். அடையப்பட்டது. ரூபா அப்படின்னா ரூபம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா என்ன? லட்சணங்களோடு கூடிய ரூபம். என்ன லட்சணம்? ரொம்ப சாமுத்திரிகா லட்சணமா? கொஸ்டின் கேட்கலாமே, லட்சணமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு உருவம் மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னா நம்ம சொல்றோம்னா மேல் தோற்றத்தில் பார்த்த மாத்திரத்தில் கண்ணுக்கு பளிச்சில் இருக்கக்கூடியவள், கண்ணுக்கு நிறைவாக இருந்தா லட்சணம்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கே லட்சணம்ங்கிறதுக்கு என்ன ஒரு டெபினிஷன் கொடுக்கிறா அப்படின்னா அம்பாளாகப்பட்டவள் சர்வ லட்சணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு ரூபம்னா லட்சணம்ங்கிறது இங்க என்ன அப்படின்னா கருணை, பொறுமை, அரவணைப்பு, ஆகர்ஷணம் அப்படின்னு லட்சணங்கள். அப்படிங்கிற அவ்வளவு தன்மைகள் அதற்குள்ள இருக்கு. இத்தனை லட்சணங்களால் பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடியவள், பக்தர்களை அரவணைக்க கூடியவள், அப்பேற்பட்ட உருவத்தை தாங்கியவள், இந்த ஜகத்துக்கே இவள் காரணமானவள் அப்படின்னு அதுக்கு ஒரு
டெபினிஷன் கொடுக்கிறார். அப்ப பக்தர்களுக்கு அருள் புரியதற்கு உரிய உருவத்தை தாங்கினதுனால லப்த ரூபா அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. அப்புறம் லப்த தீஹி. லப்த தீஹி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால், இப்ப புத்தியினால் அறியத்தகுந்தவள். புத்தி அப்படின்னா புத்தியினால் அறியத்தகுந்தவள் இல்ல, புத்திக்கே அதிஷ்டானமாக விளங்குபவள். இந்த புத்திக்கு அஸ்திவாரமாக விளங்குபவள் அவள். அதுதான் லப்த தீஹி அப்படின்னு சொல்லப்படுகிறது. லப்த வாஞ்சிதா அடுத்த நாமம் 264. லப்த வாஞ்சிதா அப்படின்னா வாஞ்சனையா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம. விருப்பப்படி இருத்தல் அப்படின்னா விருப்பப்படுற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான். விருப்பப்படுறன்னா நீ என்ன வீடு வாசல் காரு அப்படின்றது விருப்பப்படுறியா அப்படின்னா இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. அவகிட்ட அது இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்னா அவகிட்ட என்னதான் இல்ல. அடுத்த கொஸ்டின் போடலாமே, அவகிட்ட இல்லாதது என்ன? அவளோ ஆப்த காமனாக எல்லாவற்றையும் எல்லாம் தெரிஞ்சுவாவோ, எல்லாமே தெரிஞ்சவள். அவகிட்ட இல்லாததுங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கச்சே அப்படிப்பட்ட நிலையை அவ பக்தர்களும் அந்த மாதிரி இருக்கணும். அவளை அண்டி வர பக்தர்களும் எல்லாம் இருப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தால், அவ எதை சொல்ல வரா? எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாக்க, ஆப்த காமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்த காமம், ஆத்ம காமம், அகாமம், ரூபம், சோகாந்தரம் அப்படின்னு சொல்றது. இதுதான் ஆசைகள் பூர்த்தியான ஒரு நிலை. ஆப்த காமம், காமம்னா விருப்பம், ஆப்த காமம்னா விருப்பங்கள் பூர்த்தியான நிலை. அப்படின்னா நம்ம மனசுல எந்தவித ஆசையுமே இல்லாம இருக்கும். அப்ப ஆசையே இல்லாம இருக்குமா அப்படின்னா வேற எதை அது விரும்பும் அப்படின்னா ஆத்மா ஒன்றையே நினைக்கும். அதற்குள் அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கறத மனசுக்குள்ள அப்படியே நிறுத்தி கொள்ளும். வேற எதை பத்தியும் அது சிந்திக்காது. அப்பேற்பட்ட ஒரு உன்னத நிலை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஆசையே எழாது. ஆசை அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க இடமே இருக்காது, சிந்தனைக்கே இடம் இருக்காது. ஆசை எழாத நிலை. சரி, அப்படி ஆசையெல்லாம் வரவே கூடாது அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? சோகாந்தரம் அப்படின்னா துன்பங்களை எல்லாம் கடந்து விடுவான். துன்பங்களை எல்லாம் கடந்த ஒரு நிலை. அப்ப துன்பத்தை கடக்கும் பொழுதுதான் ஆசை எழாது. ஆசை எல்லாம் அப்ப எழாத பொழுதுதான் ஆத்மா ஒன்றே விரும்பப்படும் நிலைன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவனுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகி ஆத்மா மட்டுமே நிலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை அவனுக்கு கொடுக்கக்கூடியவள். ஆசை எழாத அந்த நிலையை உணர்த்துபவள் அப்படிங்கறத இந்த நாமா சொல்றது. அவ்வளவு விவரம் அது உள்ளுக்குள்ள இருக்கு. லப்த வாஞ்சிதா அப்படிங்கிற நாமத்தில். சரி, 265வது நாமா என்ன சொல்றது அப்படின்னா லப்த பாப மனோதூரா. லப்த பாப மனோதூரா அப்படின்னா என்ன? பாப வாசனை அப்படிங்கிறார். பாவத்தால் பீடிக்கப்பட்ட மனம் உள்ளவர்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவள் அப்படின்னா இது கொஞ்சம் புரியலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா பார்க்கலாமா அப்படின்னா அப்ப பாவத்தால் பீடிக்கப்பட்டவர்களுக்குன்னு அது கரெக்டா டைரக்டா அர்த்தம் முடிக்கிறதுனா ஆப்போசிட்டா பார்த்தோம்னா பாப வாசனையே இல்லாதவர்களுக்கு. அப்ப பாப வாசனைங்கிறது இல்லாதவாளுக்கு. அங்க என்ன சொல்றா? பாபத்தால் பீடிக்கப்பட்ட மனதினருக்கு வெகு தூரத்தில் இருப்பாள் அப்படிங்கிறது டைரக்ட் மீனிங். அப்ப பாப வாசனையே இல்லாதவளுக்கு கிட்டக்க இருப்பா, அவ அடையக்கூடியவாளா இருப்பா. அப்ப பாபம் பண்ணாத மனோநிலையில், பாபத்தை பற்றி சிந்திக்காத ஒரு மனோநிலை எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ, முதல்ல அந்த சிந்தனை நமக்கு வந்தாதான் அதை பத்தி நம்ம வாய் பேசும். அதற்கப்புறம் மேல மேல எல்லாம் டெவலப் ஆகும். அந்த சிந்திக்கிற அந்த நிலையே வரக்கூடாது. அந்த பாபம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செயலுக்கு உண்டான அந்த நிகழ்ச்சியையோ அல்லது ஒரு வார்த்தையையோ அல்லது ஒரு செயலையோ எதையோ ஒண்ணு நினைக்கிறதுக்கே, நம்ம சிந்திக்கிறதுக்கே நமக்கு வராத ஒரு நிலை. அதுதான் அப்பதான் பாபத்தால் பீடிக்கப்பட மாட்டாய். அப்பதான் உனக்கு பாப வாசனைங்கிறது இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாதவாளுக்கு அடையக்கூடிய பொருளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கறது. இப்படி நம்ம நெகட்டிவா பார்த்தோம்னா நமக்கு அது பாசிட்டிவா இருக்கணும். ஆனா அதுல இருக்கிற டைரக்ட் அர்த்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா
இதுல இருந்து நமக்கு எப்படி லெசன் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எதையுமே நம்ம சிந்திக்கும் பொழுது நல்ல விதமாக சிந்தித்தல் வேண்டும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி எத்தனையோ தப்பு எல்லாம் பண்ணா கூட அவன் ஒரே ரொம்ப அயோக்கியனா இருந்தா கூட ஏதாவது ஒரு நல்லது அவன்கிட்ட இருக்காதான்னு என்னைக்கு தேடுற குணம் நமக்கு வந்துடுதோ அப்ப நம்ம பாப்ப வாசனையிலிருந்து விலகுகிறோம். அவன் தப்பு பண்றான், அவன் மேல 1000 இது இருக்கு, எல்லாம் இருந்தாலும் அப்ப ஏன் எனக்கு பாவம் அப்படின்னு நினைச்சா, அவன் பண்ற தப்ப பத்தெல்லாம் நீ என்னத்துக்கு சிந்திக்கிற? தப்பு பண்ணா அதனுடைய பலனை அவன் அனுபவிக்க போறான், உனக்கு என்னத்துக்கு அந்த சிந்தனை அப்படின்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சாயானாலே அப்ப அவன்கிட்ட ஏதோ ஒரு நல்லது இருக்குங்கிறது புலப்படும். அதை சிந்திப்ப. அப்போ உங்ககிட்ட இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னிடம் இருந்து பாப வாசனை விலகும். அந்த பாப வாசனை விலகும் பொழுது அம்பாள் தெரிய ஆரம்பிப்பார். அதுதான் இந்த நாமத்திற்குரிய சக்தி. அதுதான் லப்த வாஞ்சிதா, லப்த பாப மனோதூரா. அடுத்தது லப்தாஹங்கார துர்கமா. லப்தாஹங்கார துர்கமாங்கிறது 266. லப்த அகங்கார துர்கமா. இப்ப எல்லாருக்கும் இது புரிஞ்சிடும். இப்ப பிரிச்ச உடனே எல்லாராலையும் புரிஞ்சுக்கூடியது. அப்ப அகங்காரம்னா என்ன? நான் அப்படிங்கிற எண்ணம். நான் என்ற அபிமானத்திற்கு அகங்காரம் அப்படின்னு பேரு. அதாவது இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்ல. இந்த உடம்பு நமக்கு நான்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த உடம்பு சொந்தம். ஏன் கை, ஏன் காலு, ஏன் முதல்ல என் உடம்பையே, ஏன் உடம்பு, ஏன் கை, ஏன் கண்ணு, ஏன் காலு, இதுல இருந்து அப்புறம் கொஞ்சம் தள்ளி இது ஏன் பையன், என் கணவன், என் வீடு, என் வாசல், ஏன் காரு, ஏன் பணம், என்னோடது, எல்லாம் என்னோடதுன்னும் போது மமக்காரம், நான் என்னும் பொழுது அகங்காரம், இதெல்லாம் சேரும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இப்படி டெவலப் ஆகும் பொழுது அந்த அகங்காரம் மமகாரம் இருப்பவர்களால் அடைய முடியாதவள் அப்படின்னா துர்கமம் அப்படின்னா அடைவது சிரமம் அப்படின்னு அர்த்தம். துர்லபம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அகங்காரம் மமகாரம் இது யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்களால் அடைய முடியாத, அடைவது துர்லபம் அப்படிங்கறத இது உணர்த்துறது. இந்த அடைகிறது சிரமம் அப்படிங்கறத உணர்த்துறது இந்த நாமா. இத சௌந்தரிய லகரியில ஆச்சாரிய சுவாமிகளும் சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட இது மேபி 21வது ஸ்லோகமா இருக்கலாம். கரெக்டா அதுதானான்னு என்னால சொல்ல முடியல. பட் சௌந்தரிய லகரியிலையும் இத அழகா ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அடுத்த நாமா 267 லப்த சக்தி. லப்த சக்தி எல்லா விதமான சகல சக்திகளையும், சகல சக்தி அப்படின்னும் போது மாயா சக்தியையும் உடையவளாக இருப்பவள். அதென்ன மாயா சக்தி அப்படின்னா மாயா மந்திரமா அப்படின்னு கேட்டா இல்ல, பொருந்தாத வித்யைகளையும் பொருந்தக்கூடியதாக மாற்றக்கூடியவள். அதுதான் எனக்கு பொருந்தலையே, அது என்னத்துக்கு எனக்கு பொருந்தறதா மாத்தணும் அப்படின்னா உனக்கு அது தேவை. நீ எந்த கர்ம பலத்தால் இந்த பிறவியில் மனித பிறவி எடுத்து வந்திருக்கியோ அந்த கர்ம பலத்தை நீ இங்க அனுபவித்து செல்ல வேண்டும் அல்லவா? அப்ப உனக்கு அது பொருந்த வேண்டும். பொருந்தல நீ தள்ளி போனாலும் உனக்கு பொருந்த வைப்பாள். அதுதான் அந்த சக்தியை உனக்குள்ள கொண்டு புகுத்துபவள் மாயா சக்தியாக இருப்பவள் அப்படின்னு. அதுதான் மாயா சக்தி அப்படிங்கறத 267வது நாமா லப்த சக்தி அப்படிங்கறத உணர்த்துறது. லப்த தேகா அடுத்த நாமம் 268. இப்ப ஜீவாத்மாக்கள், இப்பதான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஜீவாத்மாக்கள் அவாவா கர்மவசத்தால அவாவாளுக்குன்னு உரிய தேகத்தை எடுத்துட்டு இந்த பூமியில அப்படிப்பட்ட பக்தர்களின் அவ எல்லாருமே ஏதோ இந்த மனித பிறவியா அவ எப்ப எடுத்தாலோ ஏதோ ஒரு விதத்துல பக்தர்களாக அவ இருந்திருக்கா. என்னமோ ஒண்ணுத்துக்கு பக்தர்களா அவ. எப்படி பக்தர்கள் அப்படின்னா என்ன? பகவான் நாமாவை ஏதோ 10 தடவையாவது சொல்லியிருப்பா போன ஜென்மத்துல. 10 தடவையாவது அந்த மனசுல உள்வாங்கி சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் அவளுக்கு இருந்திருக்கும். அதான் இந்த மனித பிறவியில் உனக்கு திரும்பவும் அவளை பற்றி கேட்கவாவது உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவரவர் கர்ம வினைப்படி இந்த ஜீவாத்மா இன்ன தேகத்தை அடையிறது. அப்படிப்பட்ட பக்தர்கள் அப்படின்னா அதனால கொடுக்கிறாருங்க. அதனால்தான் இந்த வதுக்கு லப்த தேகாங்கச்சே அப்படிப்பட்ட மனிதர்களுக்குன்னோ அப்படிப்பட்ட ஜீவாத்மாக்களுக்குன்னோ அர்த்தம் கொடுக்கல, வார்த்தை போடவே இல்லை. அப்படிப்பட்ட பக்தர்கள், அப்ப பக்தர்களாக இருக்கும் பட்சத்தில் மனிதர்கள், அந்த பக்தர்கள் உபாசனை பண்ணணும். பக்தர்கள் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் மேல் நோக்கி போனோம். நம்ம ஜென்மாவை நம்ம குறைச்சுக்கணும்.
அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? திரும்பவும் உபாசனை பண்றோம். ஏதோ ஒரு தெய்வத்தை உபாசனை பண்றோம். அந்த உபாசனைக்கு தகுந்தாற் போல அவளே ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மாவா புகுந்துக்கிறா. அப்ப அவர்களினுடைய உடம்புல புகுந்துண்டு அவளுக்கும் அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை கொடுக்கறதுக்காக சகுணமான சரீரத்தை அவள் எடுத்துக்கொண்டு லலிதா பரமேஸ்வரியானவள் பக்தர்களின் எளிமையாக பக்தர்களை அடைய தன்னுடைய இச்சையால் அவ ஆசைப்படுறான். அவ இந்த பக்தர்களை மேற்கொண்டு மேலே மேலே அவர்களை உயர்த்தி செல்ல வேண்டும். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பக்தர்கள் உபாசனைக்கு தகுந்தார் மாதிரி அவ உடம்புல பூந்துண்டு அவளுக்கு இன்னும் ஞான மார்க்கத்தை காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அவ ஆசைப்பட்டு 4 கரங்களுடன் அதுல அந்த உள்ளுக்குள்ள அவ போய் அவ மனசுல ஏதோ ஒரு பிளாஷாவது அப்படி கொடுப்பாளாம். 4 கரத்தோட கையில் அங்குசம், பாசம், கரும்புரை, மலர்கடைகளோட காட்சி தரும் ரூபமாக இருக்கிறாள். அங்குசம், பாசம். பாசம் அங்குசம் எதுக்கு? டக்குன்னு உன்னை போட்டு உன்னுடைய நீ அங்க இங்க அலையற இல்லையா, அந்த அலையற இடத்துல இருந்து உன்னை தடுப்பதற்கு, அந்த பாசம் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட்ல இருந்து உன்னை விளக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நம்ம முன்னாடியே எதுக்காக ஒண்ணு வச்சுட்டு இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டோம். அதை அப்படி காட்சி தரக்கூடிய ரூபமாக இருக்கிறாள். அதுக்காக தன்னுடைய ஆசையால் இப்படி ஒரு சரீரத்தை ரூபத்தை அவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். எதுக்கு? பக்தர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், ஞான மார்க்கத்தில் கூட்டிட்டு போனோங்கிறதுக்காக இப்படி ஒரு சரீரத்தை அவள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் 268வது நாமமாக லப்த தேகா அப்படிங்கறத சொல்றது. 269வது நாமம் லப்தைஸ்வர்ய சமுன்னதிகி. லப்த ஐஸ்வர்ய சமுன்னதிகே. அப்ப உன்னதமான ஐஸ்வர்யங்கள், உன்னதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய உச்ச நிலையாகிய பராசக்தி. உன்னதமான ஐஸ்வர்யம்னா என்ன? அது தெரியலையே. உன்னதமான ஐஸ்வர்யம்னா என்னன்னே தெரியலையே. அப்படின்னா அந்தர்யாமியாக இருந்து கொண்டு, அந்தர்யாமியானா போன ஸ்லோகத்துலதான் நம்ம சொன்னோம், அவளுடைய ரூபத்தை இப்படி 4 கைகள் எடுத்துக்கொண்டு அங்குசம், பாசம், மலர்கடைகள், கரும்புவில் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ரூபத்தில் காட்சியளிக்கிறாள் நமக்கு. அப்படி எங்க? அந்தர்யாமியாக நமக்குள் ஜீவாத்மாக இருக்க இந்த உடம்புக்குள்ள அவ வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. போன ஸ்லோகத்துல பார்த்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். அததான் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை நீக்குகிறாள். அதுதான் உன்னதமான ஐஸ்வர்யம் அப்படிங்கிறார். அடுத்த நாமாவிலேயே அதன் தொடர்ச்சியாகவே ஞானத்தை கொடுத்து அஞ்ஞானத்தை நீக்குவதே உன்னதமான ஐஸ்வர்யம். அதுதான் அப்பேற்பட்ட பராசக்தியே நீ இவ்வளவு பண்றியேமா, எனக்கு அந்த புரிதல் எனக்கு இல்லையே, உனக்கு நமஸ்காரம். அவளுக்கு வேற என்ன? நீ அந்த புரிஞ்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணியானாலே போதும், அவ சந்தோஷப்படுறாளாம். அதனால இவ்வளவு பண்றியேமா நீ எனக்கு, நான் என்ன பண்ண போறேன், உன்னை நமஸ்கரிக்கிறேன், உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். லப்த விருத்தயே அடுத்த நாமம் லப்த விருத்திகி அப்படின்னா, விருத்திகி அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்தியாருது. விருத்தியாருதுன்னா வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எதுவுமே சர்வவியாபியாக பரிபூர்ண ரூபியாக இருக்கக்கூடியவள், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவள், சர்வவியாபி பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவள். விருத்தியாயிட்டே போறதுன்னா வளர்ந்துட்டே போறதுன்னு அர்த்தம். அவ என்ன இத்தினூண்டுல இருந்து வளர்ந்துட்டே வரா? ஆனா இதெல்லாம் அம்பாளுக்கு அப்படி எல்லாம் உண்டான அப்படி எல்லாம் கேட்டா அவளுக்கு வளர்ச்சின்னு எதுவுமே கிடையாது. வளர்ச்சிங்கிறது இல்லாமே இல்லைன்ட்டார். வளர்ச்சிங்கிறது இல்லாமலும் இல்லை, வளர்ச்சிங்கிறது இல்லவும் இல்லை, இல்லாமலும் இல்லைன்னு உணர்த்தக்கூடிய ஒரு பரிபூர்ண வடிவினள் பூமா அப்படின்னா அதுதான் அர்த்தமா, பரிபூர்ண நிலை அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னு சர்வ வியாபியாக எங்கும் விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறத உணர்த்துறது இதுதான். பிரம்மத்தை அறிந்தவனுக்கு ஒரு பிரம்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டானா அப்படின்னா என்னன்னு சரியா புரியலையேன்னு இது பண்ணா இப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பிரம்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அதுதான் அழியாத மகிமை. எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிந்து கொண்டானோ அது அழியாதது அப்படிங்கறது அவன் தெரிஞ்சுட்டான்னா அந்த பிரம்மம்ங்கிறது நீ செய்யறதுனால வளர்றதும் இல்ல, நீ செய்யாததுனால குறையறதும் இல்ல. அந்த பதவியை, எது பிரம்ம பதவியை, அந்த பிரம்மம் அப்படின்னு அறிந்து கொண்ட அந்த பதவியை எவன் ஒருவன் அறிஞ்சுட்டானோ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க வளர்றதும் இல்ல குறையறதும் இல்லைன்ற நிலையில் இருப்பான்.
அப்படி பரிபூர்ணமாக இருப்பவள் லலிதா பரமேஸ்வரி அப்படிங்கிறார். லப்த லீலாயை நமக. 271 271 லப்த லீலா. எல்லாவற்றையும் லீலைனாலே என்ன? விளையாட்டு. லீல, அம்பாள் லீல புரிகிறா அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப விளையாடுறான்னு அர்த்தம். எல்லாவற்றையும் விளையாட்டாக லீலையாக செய்பவள். அவளுக்கு எதுக்கு விளையாட்டு? அவ என்ன, அவ பாவம், அவ என்ன விளையாட போறா? யார் கூட என்ன விளையாட்டு? அதன் மூலமாக, அந்த விளையாட்டுகளின் மூலமாக நம்மள முன்னுக்கு கொண்டு வரணும் தான் அவளுக்கு ஆசை. வேற என்ன அவளுடைய விருப்பம்? என்ன? நம்மள முன்னாடி கொண்டு வரணும். ஒவ்வொரு விளையாட்டுலயும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த விளையாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது இந்த விளையாட்டுல இருந்து ஒரு இருக்கிற அந்த விளையாட்டுல ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த மெசேஜ இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுட்டாளான்னா இல்ல. ஒருத்தனுக்கு அது புரியவே புரியாச்சே, என்னமோ அது லூசு அப்படின்ற மாதிரி போறவன் எத்தனையோ பேர் இருப்பான். ஆனா யாரோ ஒருத்தன் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கே, அதுல இருந்து நாம எதையோ ஒண்ணு எடுத்துக்க முடியுமே யோசிப்பவனும் இருப்பான். அப்ப அவள் புரியறது நிறைய விளையாட்டுகள். ஒவ்வொரு விளையாட்டில இருந்தும் ஒவ்வொருவருக்கு, யாரோ ஒருவனுக்கு ஒரு மெசேஜ் இருந்துட்டே இருக்கும். அந்த மெசேஜ் அதுல இருந்து அவன் லேர்ன் பண்ணிட்டு அவன் முன்னேறி வருவான். இவாளை எல்லாம் முன்னேற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவள் லீலைகளையே பண்ணிட்டே இருக்கா. நாம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. விளையாட்டு பாவனையோடு இருப்பவள் அப்படிங்கறத சொல்றது இந்த நாமா. விளையாட்டு பாவனையோடு இருக்கிறவள் அவள். இததான் லலிதா சகஸ்ரநாமம். லீலா விக்கிரகதாரிணி, லீலா வினோதினி, லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. எத்தனை நாமாக்கள் அதுல வருது பாருங்க. அவ்வளவு நாமாக்கள் இது லலிதா சகஸ்ரநாமம். ரொம்ப அழகா விவரிக்கிறது. அந்தந்த நாமாக்களினுடைய அர்த்தங்கள் வரும்போது ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கதைகளே இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. அப்படி அப்பேற்பட்ட லீலைகளை எல்லாம் செய்து எல்லாமே நம்மளுடைய மேன்மைக்குத்தான் அப்படிங்கிறத அவ புரிய வைப்பா ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக. 272வது நாமா லப்த யவ்வன சாலினி. லப்த யவ்வன சாலினி. அப்ப யவ்வனம் இளமை, அழகு. யவ்வனம் எப்பொழுதும் ரொம்ப யவ்வனத்துடன் விளங்கக்கூடியவள். அவளை கிழவியா பார்க்க முடியுமான்னா முடியாது. பாலரூபமா கூட பார்க்கலாம். பாலா அப்படின்னு பாலரூபமா பார்க்கலாம், இளமையில பார்க்கலாம், அம்மாவா பார்க்கலாம். ஆனா கிழவியா பார்க்க முடியுமான்னா எங்கேயுமே நமக்கு ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியுமான்னா இல்லையே. சாதாரணமா பாத்தீங்கன்னா எந்த சுவாமியுமே பாத்தீங்கன்னா, பெருமாளை பாத்துட்டீங்கன்னா கூட குருவாயூரப்பனா குழந்தையா கிருஷ்ணனா நம்ம நிறைய இடங்கள்ல பாத்துடலாம், பெருமாளா நம்ம இடைய இடத்துல பாத்துடலாம், இப்படி எல்லாம் பார்க்கலாம். கிழவனா யாரையா பார்க்க, ஒருத்தரை பார்க்க முடியும். யாருன்னா பிரம்மாவை பார்க்க முடியும் கிழவனாக. அப்ப வயசான தோற்றத்தோட அவர் தான் இருப்பார். அம்பாள நித்திய யவ்வன சோபையோட, எப்பையும் நித்தியம், எப்பையும் யவ்வனமான அழகாக இருக்கக்கூடியவள். வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு அத லலிதா சகஸ்ரநாமத்திலையும் ஒரு நாமா வயோவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. வயோவஸ்தான்னா யவ்வனத்துடன் விளங்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. லலிதா சகஸ்ரநாமம் இதையே சொல்கிறது. 273வது நாமா லப்த அதிசய சர்வாங்க சௌந்தர்யா. லப்த அதிசய சர்வ அங்க சௌந்தர்யா. அப்ப சாஸ்திரங்கள் சொல்கிறபடி இருக்கக்கூடிய அவயங்களோட, அவயங்கள் அங்கங்கள். அப்ப சாஸ்திரங்கள்ல ஒரு சாமுத்திரிகா லட்சணத்திற்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணங்கள்லாம் என்ன சொல்றதோ அதற்குரிய அவயங்களோட கூட அதிசயத்தக்கதான ஒரு சௌந்தரியத்தோட அவள் இருப்பாள். தனித்தனியா பிரிச்சு கடராவ கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்ன பார்க்க ஒண்ணு உயர்ந்து கொண்டேதான் போகுமே தவிர ஒண்ணுக்கு ஒண்ணு தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. சர்வ அங்கமும் சௌந்தரியமாக விளங்கக்கூடியவள். இதத்தான் சர்வ அங்க லட்சண சௌந்தரிய லகரியாக அவர் சர்வ அங்க லட்சண சௌந்தரிய லகரியாகவே ஆதிசங்கரர் அம்பாள இதை எழுதியிருக்கார். ஒப்புயர்வட்ட, அதாவது அன்கம்பேரபிள் அப்படின்னு சொல்லலாமா இங்கிலீஷ்ல, அழகு வாய்ந்த அங்கங்கள் அனைத்தும் படைத்தவள். எல்லா அங்கங்களும் எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்தவள். அப்பேற்பட்ட லட்சணங்களோடு இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றது 273வது நாமா. லப்த விப்ரமா அப்படின்னு 274வது நாமா லப்த விப்ரமா. அப்ப பிரபஞ்ச காரியங்களில் ஈடுபட்டு
நம்ம கிட்ட விளையாட்டு காமிச்சுட்டே இருக்காங்க. பிரபஞ்ச காரியங்கள்ல எல்லாம் ஈடுபட்ட இந்த பிரபஞ்சத்தை படைச்சாச்சு, இப்ப வந்தாச்சு, பிரபஞ்சத்துல ஜீவாத்மாக்களை எல்லாம் உருவாக்கியாச்சுன்னா நமக்கு அவ பண்றதெல்லாம் விளையாட்டு தான். எல்லாமே அவளுக்கு விளையாட்டு. நமக்கு அது சுகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், என்ன வேணுமாவனாலும் நமக்கு இருக்கலாம். ஆனா என்ன நீ என்கிட்ட விளையாடுறியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல சில நேரத்துல கொஞ்சி. அப்ப நாமளே அதை விளையாட்டா தானே எடுத்துக்கிறோம். சில நேரத்துல ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நாமளே கேட்கிறோம். என்ன உனக்கு ஒன்னா புரியலையா, என்னோட நிலை உனக்கு புரியலையா, போய் நின்னு பேசுறோம். அந்த அளவுக்கு பேசுவது முழுவதுமே அவள் நம்முடன் விளையாடுகிறாள். அவளுடைய விளையாட்டு காமிச்சுட்டே இருக்கா. அப்பேற்பட்ட உலக விளையாட்டை அவள் நடத்துபவள். அதுதான் இததான் என்ன விஸ்வ பிரமணகாரிணி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. விஸ்வ பிரமணகாரிணி, உலகத்தில் உள்ள எல்லா விளையாட்டுகளையும் நடத்துபவளே அவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது லப்த விப்ரமா அப்படிங்கிற நாமம். லப்த ராகா, ராகம்னா என்ன? ராகத்வேஷம் பார்த்திருக்கோமோ இல்லையோ, கீதையில பாக்குறோம், லலிதா சகஸ்ரநாமத்துல பாக்குறோம், எல்லாத்துலயுமே இது ரெண்டும் கூடவே வரும். இரட்டையர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி. ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. அதுதான். அப்ப லப்த ராகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப ஆசை உடையவள். இததான் லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொல்றது? ராகஸ்வரூப பாஷாட்டியா, விருப்பத்தின் வடிவமாகவே, ஆசையின் வடிவமாகவே, அந்த ஸ்வரூபத்திலேயே என்னத்தை கையில வச்சுருக்கா? பாஷாட்டியா, பாசத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறா. அப்ப ஆசைங்கிற அட்டாச்மெண்டோட கூட இருக்கா. அடுத்து அதுக்காக தான் நான் அங்குசம் கூடவே பாஷாட்டியா. அப்ப அதான் இச்சாசக்தி. அப்ப அந்த தேவி யார்? அவள் பாசத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற அவள், ராகஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அவள் யாருன்னா இச்சாசக்தி. இச்சான்னா ஆசை. அப்ப இச்சாசக்தியா, இச்சாசக்தியே தேவியின் கையில் உள்ள பாசம். தேவியின் கையில் உள்ள அந்த பாசம்ங்கிறது இச்சாசக்தி அப்படிங்கறத சொல்றது. இந்த ஜகத்தை உண்டு பண்ணணும். அப்ப அவளுக்கு என்ன ஆசை, அவளுக்கு என்ன ராகம், அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தா இந்த ஜகத்தை உண்டு பண்ணணும். ஏன் இந்த ஜகத்தை உண்டு பண்ணணும்? இந்த ஜகத்தை எதுக்காக உண்டு பண்ணணும் அப்படின்னா, இந்த மனிதர்கள் அவாவாளினுடைய கர்மங்களை தீர்க்கறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தே ஆகணும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். அனுபவிச்சு அந்த கர்மங்களை கழித்தல் வேண்டும். அதை கழிக்கிறதுக்கு அவளுக்கு தெளிவான புத்திய கொடுக்கணும். அதிலிருந்து அவ எல்லாத்தையும் கழித்து விட்டு பற்றற்று மோட்ச பிராப்தி அடைய வேண்டும் என்பது அவளுடைய ஆசை. இவ்வளவு அற்புதமான ஒரு இது கொடுக்கறது. அப்ப நமக்காக அவளை எவ்வளவு பண்றா? இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அவ எதுக்காக படைக்கிறா இந்த ஜகத்தை அப்படின்னா, நாம கர்ம பலன் எல்லாம் பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்கமே, அதை எல்லாத்தையும் கழிக்கணும். அதுக்காக இந்த பிரபஞ்சத்தை படைச்சு, இந்த ஜகத்தை உண்டு பண்ணி, நம்மளை எல்லாம் படைச்சு, நம்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணி, அதுல இருந்து நமக்கு தெளிவான புத்தியை கொடுத்து நம்ம பற்றற்று திரும்பி மோட்ச பிராப்தி அடையணும் அப்படிங்கிற ஆசைக்காக இந்த ஜகத்தை படைக்கிறாள். எப்பேற்பட்ட ஒரு ஆசையை கையில ஏந்தின் வந்திருக்காவ அப்படிங்கிறது இந்த நாமாவில புரியுது. லப்த ராகா அப்படிங்கிற நாமம் அதை நமக்கு விளக்கி சொல்றது. லப்த பதிகி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, லப்த பதிகி அப்படின்னா இப்பேற்பட்ட அவள் இச்சாபூர்வமாக இப்படி ஆசையோடு இருக்கக்கூடிய அவள் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் பொழுது என்ன பண்றா? பிரபஞ்சத்தை படைச்சா மட்டும் போருமா? தான் முன்பியே நினைச்சது பூராத்தையும் செஞ்சிட முடியுமாங்கிறதுக்காக அவள் அந்த ஆசையோடு கூட இச்சாபூர்வமாக காமேஸ்வரனை பதியாக அடைந்தாள். லப்த பதிகி அப்படின்னா, பதி அப்படின்னா கண்ணன், காமேஸ்வரனை பதியாக அடைந்தாள் அப்படிங்கிறது தான் அந்த நாமா லப்த பதிகி அப்படிங்கிறது விளக்கிறது. லப்த நானாகம ஸ்திதா, லப்த நான ஆகம ஸ்திதா அப்படிங்கறத நம்ம அதை பிரிக்கலாம். லப்த நானாகம ஸ்திதா. அப்ப நானா ஆகமம்னா வேதங்கள் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியும். நானாகமனா 4 வேதங்கள்னு நம்ம எடுக்க முடியாது, பலவிதமான. அப்படி வேதத்துல எப்படி பலவிதமான அப்படின்னு கேட்டா, வேதங்கள், உபனிஷதங்கள், அதனுடைய அங்கங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், மீமாம்சா, தர்க்கசாஸ்திரம், வியாக்கரணம் எல்லாமே அதை சேர்ந்தது. நானாகம அப்படின்னு அப்படி பலவிதமான ஆகங்களுக்கு
அது இருக்கணும்ல, கரெக்டா அது இருந்துன்றதாதான் அந்த சாஸ்திரங்கள்லாம் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்மளே நேர வீடு வீடா வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிவா கதவு தட்டி இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படைத்து இதன் மூலமாக நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறாள் எல்லாவற்றையும். இல்ல அதனுடைய பொருளாவே அவ இருக்கா, அதுக்குள்ள அதன் பொருளாகவே அவள் இருக்கிறாள் அப்படிங்கறத இந்த நாமா லப்த நானாகம ஸ்திதா அப்படிங்கறத சொல்றது. அடுத்த நாமம் லப்த போகா. 278 லப்த போகா. போகங்களை அனுபவித்தல் அப்படின்னு சொல்லுவோமா. நித்தியம் ஆனந்தமயமான அனுபவத்தோடு கூடி இருப்பவள், ஆனந்தத்தோடு ஆனந்தமயமான அனுபவத்தோடு கூடியிருப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தினம் ஆனந்தத்தோடு இருப்பா, நித்தியம் ஆனந்தத்தோடு இருப்பா அப்படின்னா ஆனந்தத்தோடு இருப்பா. டைரக்டா சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அப்படின்னா ஜீவராசிகளோ சுகதுக்கங்களை சேர்ந்து ஜீவராசிகளா என்ன பண்ணும், சுகத்தையும் துக்கத்தையும் சேர்ந்து அனுபவிக்கும். ஆனால் அவள் அப்படி அல்ல, நித்தியம் ஆனந்தமயமாக இருப்பவள் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த இடத்தில் 278வது நாமாவாக லப்த போகா அப்படிங்கறத நமக்கு சொல்றது. லப்த சுகா அடுத்த நாமம் 279 லப்த சுகா. ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் அதற்கு சாதகம். இப்ப எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கக்கூடியவள் நித்தியம் அப்படின்னு போன நாமால சொல்லியாச்சு. இப்ப ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தம், அதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய தர்மம். இந்த ஆனந்தம் எதன் மூலமாக வருது, தர்மத்தை நிலைநாட்டுவதன் மூலமாக. அப்ப இந்த நித்தியம் அவள் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தர்மங்களை அவள் நிலைநாட்டுதல் வேண்டும். இந்த தர்மங்கள்லாம் யார், ஆச்சார பிரதமோ தர்மோ தர்மசிய பிரபுரச்சுதக படிச்சமா விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுதான் அந்த பராசக்தியானவள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அடைய வேண்டியதற்கு சாதகமாக இருக்கக்கூடிய தர்மத்தையும் நமக்கு கூடவே படிப்பினையாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட பராசக்திக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். 280வது நாமாவாக லப்த ஹர்ஷாபி பூரிதா. லப்த ஹர்ஷாபி பூரிதா. அப்ப எல்லோருக்கும் ஹர்ஷம் அப்படின்னா சந்தோஷம், எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவள். அப்ப எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறா அப்படின்னா எல்லாரும் திருப்தியா இருக்கா அப்படின்னு அர்த்தம். எல்லோருக்கும் திருப்தியை அளிக்கக்கூடிய அளவுக்கு பிரசன்னமான ரூபத்தோடு காட்சி தருபவள், திருப்தியை அளிக்கக்கூடிய அளவிற்கு. லப்த ஹர்ஷாபி பூஜிதா. பொங்கும் மகிழ்ச்சி. அவளை பார்த்த உடனே அப்படி நிறைய பேருக்கு அவளை பார்த்த உடனே அந்த ஆனந்த விகிதியில கண்ணால ஜலஞ்சலமா வரும். அந்த அளவுக்கு மனசுக்குள்ள அவளை கொண்டு இருத்திக்கிறதுங்கிறது அவ்வளவு விஷயம். அவளை பத்தி பேசும் பொழுது துக்கம் தொண்டையை அடைக்கிற மாதிரி அப்படியே ஆனந்தம் தொண்டையை அடைக்கும். பேச்சு வராது, வார்த்தையை அதுக்கு மேல அவளை பத்தி சொல்லிட்டே இருக்க முடியாது. அப்படி உள்ளுக்குள்ள போய் அவ இறங்கிடுவான். அந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவளாக பிரசன்ன ரூபத்தோடு காட்சி தருவள். எங்க உள்ளுக்குள்ள, அதுதான் பிரசன்ன ரூபத்தோடு நமக்குள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபியாய் காட்சி தருவாள். அந்தர்யாமியாய் ஆத்மஸ்வரூபியாய் காட்சி தருபவள் அப்படின்னு 280வது நாமா. அந்த லக்காரத்தினுடைய 20 நாமாக்கள் இங்கு பூர்த்தியாகிறது. கடைசி அக்ஷரமாக ஹ்ரீங்காரம். அற்புதமான அக்ஷரம், 15வது அக்ஷரம் ஹ்ரீங்காரம். ஹ்ரீங்கார மூர்த்தையே நமः. ஹ்ரீங்கார மூர்த்திஹி அதுதான் முதல் நாமா. ஹ்ரீம் என்னும் பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 15வது எழுத்தாக ஹ்ரீங்கார வடிவினள். அப்ப கடைசி அக்ஷரம். இத பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஹ்ரீம் அப்படின்னு எழுதினாலே எப்படி இருக்கும்னு முன்னாடியே ஒரு தடவை இந்த நாமா வந்திருக்கு, ஹா வந்திருக்கு நமக்கு. அந்த நாமாவை பத்தி பார்க்கும் பொழுது அம்பாள் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒத்த கால தொங்க விட்டுண்டு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரியான ஒரு காட்சி நமக்கு தோன்றும். அப்படி இருக்கிற ஒரு ஸ்வரூபம் அது புவனேஸ்வரி ஸ்வரூபம்ங்கிறார் இந்த இடத்துல. அது புவனேஸ்வரி ஸ்வரூபம். ஹ்ரீம்காரம் என்னும் பிரணவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், சிவசக்தி அக்ஷரமாக இருக்கக்கூடியவள். பிரணவசக்தி ஸ்வரூபமாகவும் சிவசக்தி அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியவள் புவனேஸ்வரி ஸ்வரூபம் அப்படின்னு இந்த ஹ்ரீங்காரத்திற்கு சொல்லப்படுகிறது. 15வது அக்ஷரம் 281வது நாமா. 282 ஹ்ரீங்கார சௌத ஸ்ருங்க கபோதிகா. ஹ்ரீங்கார சௌத ஸ்ருங்க கபோதிகா. அப்ப
ஹ்ரீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பால் செய்யப்பட்ட மாளிகை. கெம்பு கலர்ல அப்படி மேல ஏறி கெம்பு கலர்ல சிகரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண் புறாவை போல் இருப்பாள். அப்படி சுண்ணாம்பால் செய்யப்பட்ட மாளிகையில மேல கெம்பு கலர்ல, ஏன்னா அவ ரத்தவர்ணா, அவ பேர்பட்டவள் சிந்தூராருணவர்ணா, அருணாம் கருணாதரங்கி தாட்சி, அப்பேற்பட்டவள். அப்ப வெள்ள வளர்ந்து சுண்ணாம்பால செய்யப்பட்ட ஒரு மாளிகை, அதுல அப்படியே கெம்பு கல்ல கொண்டு மேல சிகரத்துல வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் பெண்புறாவை போல இருக்கா. அங்க உட்கார்ந்துட்டு இந்த ஜகத்தை ஜாகிரதையா ரட்சிச்சுட்டு இருக்கா, இந்த ஜகத்தை ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கா. ஹ்ரீங்காரம் அப்படிங்கிற மாளிகையோட சிகரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்புறா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் ஹ்ரீங்கார துக்தாப்தி சுதா அப்படிங்கிறது 283வது நாமா. துக்த அப்படின்னா என்ன அப்படின்னா பால், அக்தினா என்ன கடல். அப்ப பராசக்தியானவள் ஹ்ரீங்காரம் என்று சொல்லக்கூடிய பார்க்கடலில், பால் கடல் இல்லையா, ஹ்ரீங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கடலில் என்னவா இருக்கா அப்படின்னா அமிர்தமாக இருக்கிறாள். இந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்ததே அந்த அமிர்தமாக இருக்கிறாள். யார் ஒருவன் ஹ்ரீங்காரம்ன்ற மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்கானோ, உச்சரிச்சுட்டே எவன் ஒருவன் இருக்கானோ அவனுக்கு எப்பயும் நித்தியமயமா அமிர்தமான ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுமா. அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் அவனுக்கு ஏற்படும், ஹ்ரீங்காரத்தை உச்சரித்துக் கொண்டு இருப்பவனுக்கு. அம்பாள் உபாசனையாலத்தான் அந்த கரண சுத்தியே ஏற்படும். அம்பாள் உபாசனை பண்ணி 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 அந்த கரண சுத்தினா உள்ளுக்குள்ள, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா இந்த கெட்ட தீய எண்ணங்கள் இதெல்லாம் எல்லாம் சுத்தமா நம்மளை விட்டு விளங்கி ஒரு பிளிஸ், ஒரு இன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாலே அந்த சுத்தி, அது உள்ளுக்குள்ள நமக்கு ஏற்படும். அம்பாள் உபாசனையால மட்டும்தான் அது கிடைக்கும். அது நமக்கு புரியணும்னா ஹ்ரீங்கார மந்திரத்தின் சகாயம் நமக்கு வேணும் அப்படிங்கிறார். அது நமக்கு புரியணும். அது என்னன்னே புரியாது. அந்த ஃபீலிங் யாருக்காவது வருமானா, யாருக்கு எப்படி வந்திருக்குன்னு அவளால, அது வந்தவாளாலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனா அது வர்றதுக்கு எதோட சகாயம் வேணும் அப்படின்னா இந்த ஹ்ரீங்கார மந்திரத்தின் சகாயம் வேணும். இதையே நம்ம இப்பதான் சிவானந்த லகரியை படிச்சுட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். அதுல ஆச்சாரியால் அழகா 37வது ஸ்லோகத்துல ஜம்முன்னு சொல்லியிருக்காரு. இதே பார்க்கடல்ல இருந்து கரைஞ்சு வரக்கூடிய அந்த இது நம்ம அந்த 37வது ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம்னா அதுல அதேதான் இருக்கு. ஆம்னாயாம் பூதி மாதரேண சுமனக சங்கா சமுத்யன்மனக மந்தானம் திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ சோமம் கல்பதரும் சுபர்வ சுரபிம் சிந்தாமணிம் தீமதா நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாகியமாதன்வதே. இப்படி சொல்ற அவர் என்னன்னா, பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் கடைகிறா. அதை கடையும் பொழுது நிறைய கடைய அது என்ன, தேவர்களும் கடைய என்ன ஒண்ணா வருது, மந்திரமலை மத்து பாம்பு வாசுகி கயிறு கடையும் பொழுது முதல்ல விஷம் வருது. விஷத்தை பரமசிவன் சாப்பிடுறார். மேலும் கடைஞ்சப்புறம் சோமன்கிற சந்திரம், கற்பக விருட்சம், காமதேனு, சிந்தாமணி, அமிர்தம், லக்ஷ்மி தேவி, கௌஸ்துபம் எல்லாம் வருது. அப்ப புத்திமான்கள் மனசை மத்தா வச்சுக்கணும். இங்கே சொன்ன என்னன்னு இந்த இடத்துல இது அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அவர், புத்திமான்கள் மனச மத்தா வச்சுக்கணும், பக்திய கயிறா வச்சுக்கணும். வேதம்ங்கிற கடலை கடையும் போது விஷம் உண்டாறது இல்லை. வேதத்தின் சாரமா கடைஞ்செடுத்த வெண்ணைய மாதிரி உமாநாதன் தான் தோன்றிய. இங்க சிவானந்த லகரி சிவனை பற்றி தானே பூரா பாடுறார் இவர் ஸ்ரீசைலத்துல. அதனால இங்க உமாநாதன் தோன்றுகிறான். அப்ப தேவர்களோட அமிர்த மதனத்தில் சிறந்த பொருள்கள் நிறைய வந்தது. தேவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது கற்பக விருட்சம், காமதேனு எல்லாம் வந்தது. இங்க என்ன வந்தது, சிவன் ஒருவரே தோன்றினார். அததான் சொல்றாரு, சிவன் மட்டும்தான் இங்க வந்தாரு. எல்லா வேத வித்துக்களுக்கும் அவர்தான் கற்பக விருட்சம், எல்லா வேத வித்துக்களுக்கும் அவர்தான் காமதேனு, அவர்தான் சிந்தாமணி. அப்ப அமிர்தமாகவும் மோட்சலட்சுமியாகவும் இங்க சிவபிரானே விளங்குகிறார்னு ஆச்சாரிய சுவாமிகள் சொல்ற மாதிரியாக இங்க எல்லா இடத்திலையும் பார்க்கடலாக
பராசக்தி அம்பாள் அதிலிருந்து எல்லாவற்றிற்கும் கற்பகமாகவும் கற்பக விருட்சமாகவும் காமதேனுவாகவும் அமிர்தமாகவும் மோட்சலட்சுமியாகவும் அவளே இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்னா ஸ்ரீங்காரம் என்னும் மந்திரஸ்வரூபமாக இருக்கிறாள். அப்படிங்கறது எப்படி அதுல அவர் சொன்னாரோ அதே மாதிரி இங்க இந்த ஸ்ரீங்காரம் என்னும் நாமம் சொல்றது, அதனுடைய அர்த்தம் இது அப்படின்னு 283வது நாமா நமக்கு தெளிவுபடுத்துறது. 284வது நாமா ஹ்ரீங்கார கமலேந்திரா. ஹ்ரீங்கார கமலேந்திராங்கிறது 284வது நாமா. கமலம் அப்படின்னா தாமரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹ்ரீங்காரமாகிய தாமரை பூவில், அப்ப இங்க தாமரை பூவுல இருக்கக்கூடிய இந்திரா அப்படிங்கிறார் பராசக்தியை. அப்ப இந்திரா, வைஷ்ணவி எப்படி வேணா சொல்லலாம். அப்படியெல்லாம் பேரை சொல்லக்கூடிய மகாலட்சுமியா, தாமரை பூவில் இருப்பவள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்ப தாமரை பூவில் இருக்க மகாலட்சுமியாக, அப்ப ஹ்ரீங்காரம் என்னும் பிரம்ம வித்யா ஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படிங்கறத இந்த நாமா சொல்றது. அப்ப ஹ்ரீங்காரம் என்னும் தாமரையில் இருப்பவள் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி இந்த நாமா சொல்றது. 285வது நாமா ஹ்ரீங்கார மணி தீப. ஹ்ரீங்கார மணிஹி மணி தீபார்ச்சிஹி. ஹ்ரீங்கார மணி தீபார்ச்சிஹி. அப்ப ஹ்ரீங்காரம் என்று சொல்லக்கூடிய மணி தீபமாக, மணி தீபம் அப்படின்னு சொல்றோம்ல, மணி தீபமாக அப்படின்னு மணி விளக்கின் ஒளி. அது என்ன மணி விளக்கின் ஒளி, அதுக்கு என்ன அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு என்ன அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த இடத்துல மணி விளக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சாதா விளக்கு கிடையாது. சாதா விளக்கு எல்லாம் நம்ம ஏத்தி வைக்கிறோம் அப்படின்னா பல காரணங்களால அதுக்கு அணையறதுக்குரிய இது இருக்கு. காத்து எங்கேயாவது ரொம்ப என்னதான் நம்ம இது பண்ணி வச்சோம்னா கூட எங்கேயாவது ரொம்ப வேகமா நமக்கே தெரியாம ஒரு ஃபேனை போட்டுருங்களேன், போச்சு அவ்வளவுதான். வேகமா எங்க ஏதாவது காத்தடிச்சா போயிடும், எண்ணெய் தீந்து போயிடுத்துனா அது அணைஞ்சு போயிடும், திரி இதுவாயிடுத்துனா அணைஞ்சு போகும். இப்படி பல காரணங்கள் இருக்கும் அதனுடைய இது தீர்ந்து போகிறதுக்காக. ஆனா எப்பொழுதும் அணையாமல் இருக்கக்கூடிய மணி விளக்காக, அதன் ஒளியாக இருப்பவள் அம்பாள் அப்படிங்கறத 285வது நாமா ஹ்ரீங்கார மணி விளக்கின் ஒளியாக இருப்பவள். அந்த ஒளியாக இருக்கிறாள். மணி விளக்காக இருக்கான்னு சொல்லல, மணி விளக்கோட ஒளியாக இருக்கிறாள். அதுதான் ஹ்ரீங்கார மணி தீபார்ச்சிஷே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஹ்ரீங்கார தருச்சாரிகா. ஹ்ரீங்கார தருச்சாரிகா. தரு அப்படின்னா மரம், எல்லாருக்குமே தெரியும். தருன்னா எல்லாருக்கும். ஹ்ரீங்காரம் என்னும் மரம். மரம்னா விருட்சம்னாலும் தருனாலும் மரம்னாலும் ஒண்ணுதான். அந்த இதுல என்னவா இருக்கா அப்படின்னா தருஷாரிகா அப்படின்னாக்க கிளி, பெண் கிளி. பெண் கிளியாக இருக்கக்கூடியவள். இது என்ன பெரிய விஷயமா, அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, ஒரு பெண் கிளி இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு பார்த்தா, அந்த பெண் கிளிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் கிளிக்கு 3 காலத்தையும் உணரக்கூடிய ஆரூடம் தெரியுமா. ஆரூடத்தை அது சொல்லுமா, சொல்லக்கூடிய கிளியாக அது இருக்கும். அப்படின்னா வேதத்தின் வாக்கு அறிந்தவள், வேதத்தின் வாக்காக எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துபவள். அப்பேற்பட்ட பெண் கிளியாக அந்த மரத்தில், விருட்சத்தில் இருக்கக்கூடியவள். அதுதான் 286வது நாமமான ஹ்ரீங்கார தருச்சாரிகா அப்படிங்கறத சொல்றது. அடுத்த நாமம் ஹ்ரீங்கார பேட்டக மணிகி. ஹ்ரீங்கார பேட்டக மணிகி 287வது நாமம். ஹ்ரீங்காரம் என்னும் பேட்டகம்னா பெட்டகம். பெட்டகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ்ல கூட சொல்றோம் பெட்டகம் அப்படின்னா பெட்டி. அந்த பெட்டியில் உள்ள பேட்டக மணிகி ரத்னம். இந்த பெட்டியில் உள்ள ரத்னத்தை பெட்டி ரகசியமா பாதுகாத்துக்குமா. கூட்டி வச்சா திறந்து யாருமே அதை எடுக்க முடியாதபடி பெட்டி பாதுகாக்கும்ங்கிறார். அப்படின்னா பாத்துக்கோங்க, அதுக்கு அந்த சக்தி இருக்கு போலுக்கு. பெட்டி எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி ஹ்ரீங்காரம் என்னும் அதை உச்சரிக்கும் பொழுது அம்பாள் நம்ம பொக்கிஷமா பாதுகாப்பா. ஏன்னா நமக்குள்ள அவர் இருப்பார் இல்ல, அவளை வச்சுட்டு நம்ம எல்லாம் பண்றோம்ல, இந்த உடம்புக்குள்ள அவளை வச்சுட்டு அந்த ஹ்ரீங்கார மந்திரத்தால அவளை ஜபிச்சுட்டே இருக்கும் பொழுது அவ என்ன பண்றாளாம், நம்ம பொக்கிஷம் மாதிரி பாத்துப்பாளாம். ஏன்னா அவளை பத்தி சொல்றோம்ல, அந்த சந்தோஷத்தை அவ ரசிச்சுட்டு இருக்காள்ல, அவ கேட்கிறாள்ல, அதனால அவளுக்கு அது தேவையா இருக்கு. அவ அப்படி நம்மளை ரசிச்சுட்டே இருக்கா, நம்மளை பாதுகாப்பா. அப்படியே பராசக்தியும் ரத்தினமும் ஒன்றாக, பராசக்தி ரத்தினத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக மேற்பட்டவளாக இந்த இடத்தில் ஹ்ரீங்கார பேட்டகமணி அப்படின்னு சொல்லிட்டு 287வது நாமமாக சொல்லப்படுகிறது. 288
ஹ்ரீங்காராதர்ஷ பிம்பிதா, ஹ்ரீங்கார ஆதர்ஷ பிம்பிதா. ஹ்ரீங்காரம் என்னும் கண்ணாடி. அங்க பெட்டி ஆக்கியாச்சு, அங்க மரம் ஆக்கியாச்சு, இப்படி வந்தாச்சா ஒண்ணு பண்ணா. இப்ப கண்ணாடிக்கு வந்திருக்காரு. கண்ணாடியில நீ போய் எதிர போய் நின்னா உன்னையே காட்டும் பிரதிபிம்பம். அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியவள். கிரீம்காரத்தை நீ சொல்ல 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 அப்படின்னா என்ன, பிரதிபிம்பமானா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு உள்ளுக்குள்ள வச்சுட்டு சொல்ல சொல்ல அவ உள்ள சந்தோஷப்பட்டு பட்டு 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 அவளை உனக்கு தரிசனப்படுத்துவாள். பிரதிபிம்பம்னா நீ அவளை உனக்குள் பார்க்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. கிரீம்காரம் சுத்தமான கண்ணாடி, அதில் அவளையே நீ பார்க்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாமம். ரொம்ப அற்புதமான திருநாமம் ஹ்ரீங்காராதர்ஷ பிம்பிதா. ஹ்ரீங்கார ஆதர்ஷ பிம்பிதா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹ்ரீங்கார கோஷாசீலதா. ஹ்ரீங்கார கோஷாசீலதா அப்படின்னா ஹ்ரீங்காரம் என்னும் உரை. கோஷம் அப்படின்னா உரை. அந்த உரையில் போடக்கூடிய நீண்ட கத்தி. அந்த கத்தி எப்படி இருக்கு, ஏன்னா மின்னக்கூடிய கத்தி வந்து அப்படியே பல 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 பலன்னு இருக்கும். அப்படி ஷார்ப்பா அதை தீர்த்தி வச்சிருந்தோம்னாக்க கத்தி பல 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 பலன்னு இருக்கும். வாழ் அந்த உரைக்குள்ள இருக்கும் பொழுது பட்டும் படாமல் இருக்குமா. தாமரை இல தண்ணீர் மாதிரி பட்டும் படாமல் இருப்பது போல இந்த இவ்வளோத்த பண்ணி இவ்வளவையும் நமக்கு ஞானத்தை வரவழைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு அந்த பிரபஞ்சத்தையே நம்ம கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சு மேல மேல முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக படைத்த இந்த பராசக்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒட்டாமல் இருப்பாள் அப்படிங்கிறத சொல்றது இந்த நாமா. ஹ்ரீங்கார கோஷாஷி லதா சொல்றது. ஒட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடியவள். 290வது நாமா ஹ்ரீங்கார ஸ்தான நர்த்தகி. ஹ்ரீங்காராஸ்தான நர்த்தகி, ஹ்ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நானே அர்த்தம் சொல்ல வேண்டாம். ஆஸ்தானம் அப்படின்னா சபா மண்டபம். சபா மண்டபம், அதுல ஹ்ரீங்காரம் என்னும் ஆஸ்தானம். அப்படி ஹ்ரீங்காரம் என்னும் ஒரு சபா மண்டபம். சபா மண்டபத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயும் அந்த மண்டபம் அப்படின்னாலே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். அதுல டான்ஸ் ஆடக்கூடிய நர்த்தகியாக. அப்ப அன்னைக்கு உரிய ஹீரோயின் யாரு, இன்னைக்கு யார் வந்து டான்ஸ் ஆட போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அப்படிப்பட்ட மண்டபத்தின் நர்த்தகியாக, ஹ்ரீங்காரம் என்னும் சபா மண்டபத்தின் நர்த்தகியாக. அப்ப உன் மனசுக்குள்ள அவன் டான்ஸே ஆடுவலாம். அப்ப நீ எப்படியெல்லாம் அவளை கற்பனை பண்ணலாம். அவளுக்கு உள்ளுக்குள்ள போய் ஊஞ்சல்ல உட்காத்தி வச்சு அழகா ஆட்டலாம். உள்ளுக்குள்ள அவளை வந்து நீ பாட்டு பாடி இந்த ஹ்ரீங்காரத்தை அதை அப்படியே மட்டும் சொல்லிட்டு இல்லாமல் உச்சரிக்காமல் நீ பல விதமான ராகத்திற்கு ஏற்ற மாதிரி ரசிச்சு அனுபவிச்சு உனக்குள்ளேயே சொல்ல சொல்ல அதை கேட்டு அதில் அவள் உணர்ந்து தாளகதியோட நர்த்தனம் பண்ணுவான்னு நர்த்தகியாக இருப்பாள் உனக்கு. அப்ப இது அங்க இருக்கக்கூடிய சபா மண்டபம் ஆஸ்தானம் எதுன்னா உன்னுடைய மனம் அப்படிங்கறத உணர்த்துறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாமா ஹ்ரீங்கார ஆஸ்தான நர்த்தகி அப்படிங்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நாமா, நான் ரசிச்ச நாமா இது. 290வது. 291 ஹ்ரீங்கார சுத்திகா முக்தா மணிகி. ஹ்ரீங்காரம் என்னும் சுத்திகா முக்தா மணிகினா சிப்பியில் உள்ள முத்து. சிப்பியில் உள்ள முத்தாக விளங்குபவள். இப்ப சுவாதி நட்சத்திரம் தெரியும். சுவாதி நட்சத்திரம் அது மழை பெய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மழை துளி அது கீழே சிப்பி இருக்கும். வாயை திறந்து இருக்க மாதிரி சிப்பி இருக்கும். அதுக்குள்ள விழுந்தால் அது நல்முத்தாக மாறும். இது வந்து இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நல்முத்து அப்படின்னு நீ எப்படி தெரிஞ்சுப்ப? இப்ப கடையில போனா முத்து முத்து, இது நல்முத்து, இதுதான் நல்முத்து அப்படின்னு சொல்லுவான். நாம அதை பார்த்து ஏமாந்தே நிறைய போவோம். இதுதான் நல்முத்து, ஆமா அவன் சொல்றது இதுதான் நிஜம், இப்படிதான் இதுதான் போல் இருக்கு அப்படின்லாம் நினைஞ்சிட்டு. ஆனா நல்முத்துன்னா எப்படி தெரியுங்கிறதுக்கு அழகா இதுல சொல்றா. நல்முத்து எப்படி இருக்குன்னா, பால் வந்து நுரையில்லாத இருக்கணுமா. பால் ஃபர்ஸ்ட் பால் வந்து நுரைய இருக்கு. பால் கறந்தா கூட என்ன ஆகும், கறக்கும் பொழுது அப்படியே நுரை வரும் பாலுல. அந்த பாலை அப்படியே கொண்டு உள்ள வச்சுட்டோம்னாக்க நுரையெல்லாம் அடங்கி போயிடும். நுரையெல்லாம் அடங்கி போய் அப்படி தெளிஞ்சு நுரையெல்லாம் அடங்கி போனதுக்கு அப்புறமா அந்த பாலுல இந்த முத்தை போடணும். முத்தை போட்டா முத்து முதக்கணும். முத்து மேலே மிதக்க வேண்டும், அது உள்ள போக கூடாது.
அந்த பாலில் நுரையில்லாத பாலில் முத்து மிதந்தால் மட்டுமே அது நல்முத்து. அதே மாதிரிதான் ஒரு நவரத்தினங்களுக்கு இது ரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுத்துக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இது முத்துக்கு மட்டும் உண்டானது. பாடத்திலே வர்றதுனால நம்ம என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, நுரையில்லாத பாலில் போட்டால் மிதக்கும், வெள்ளவெளேர்னு இருக்காது, பவழக்கலர் கிட்டத்தட்ட அது பழுப்பாதான் இருக்கும், பழுப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட முத்தாக, அப்ப முத்தாக சிப்பிக்குள் இருக்கக்கூடிய முத்தாக விளங்குபவள் அப்படின்னு 291 கிருங்கார சுத்திகா முக்தாமணிகி அப்படிங்கறத அது விளக்குறது. ஹ்ரீம்கார போதிதா, ஹ்ரீம்கார போதிதா அப்படின்னா ஹ்ரீம்காரம் என்னும் மூல மந்திரத்தை 3 முறை, ஹ்ரீம்காரம் என்னும் மூல மந்திரத்தை 3 முறை போதித்தல், போதித்தால் கிடையாது, போதித்தல் 3 முறை ஹ்ரீம்காரம் என்னும் மூல மந்திரத்தை 3 முறை போதித்தல். அப்ப ஹ்ரீங்காரத்தால் போதிக்கப்படுபவள், அவகிட்ட உட்கார்ந்துட்டு அந்த ஹ்ரீங்காரம்ங்கிற மந்திரத்தை அவள் குருவாக நாம் உபதேசம் எடுத்துட்டா மாதிரியான ஒரு நிலை அது. அப்படி அந்த மந்திரத்தை வாங்கி நாம உச்சரிக்க அதற்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அது பிரம்மத்தை அறிய வைக்கும், அது பிரம்மத்தை அறிய வைக்கும். எப்பேற்பட்ட நாம சிலுக்கிறது கேட்க அப்படி ஒரு நிலையெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்குமா எந்த ஜென்மத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 293வது நாமா ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப வித்ரும புத்திரிகா. ஹ்ரீங்காரமய அப்படின்னா ஹ்ரீங்காரமய சௌவர்ண ஸ்தம்ப. சௌவர்ணனாக்க என்ன அர்த்தம்னா கோல்டு, ஸ்வர்ணம், ஸ்வர்ணம்னா தங்கம், ஸ்தம்பம்னா தூணு. எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் அர்த்தம் நல்லா பிரிச்சு வார்த்தையா எடுத்தேன்னா நீங்களே அர்த்தம் சொல்லிடுவீங்க. அப்ப அந்த தங்கம், அந்த ஸ்வர்ண தூணில் விளங்கக்கூடிய வித்ரும புத்திரிகான்னா என்னன்னா பவழ பதுமையம். வித்ரும புத்திரிகா அப்படின்னா பதுமைன்னா புத்திரிகா பெண் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல பதுமை அப்படின்னு கொடுக்குறா. ஏன் அத பதுமைங்கிற வார்த்தையை போட்டோம்னா முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கு பவழம்னு அர்த்தம், பவழ பெண் அப்படின்னு சொல்ல முடியாது, பவழ பதுமை. என்ன ஒரு அழகான வார்த்தை கோர்ப்பு அந்த இடத்துலன்னு பாருங்க. ஒரு சக்தி எவ்வளவு இந்த வார்த்தைகள்ல இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஹ்ரீம்காரம் என்ற தங்கத்தூணில் பதுமையாக அலங்காரமாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்திற்கு வழிகாட்டியாக, அப்ப என்ன மாதிரி பவழ பதுமையாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறாள். 294வது நாமா ஹ்ரீங்கார வேதோபனிஷதே. வேத உபனிஷத், ஹ்ரீங்கார வேதோபனிஷத். ஹ்ரீங்காரம் என்னும் வேதத்திற்கு, இப்ப ஹ்ரீங்காரத்தை வேதத்திற்கு பிரம்ம வித்தையாக பராசக்தி இருக்கிறாள். அதாவது ஹ்ரீங்காரத்திற்கு எப்படி பராசக்தியோ வேதத்திற்கு வேதத்துக்கிட்ட நம்ம போகணும்னா உபனிஷத்தின் வழியாகத்தான் நாம போக வேண்டும். உபனிஷத்து தான் நமக்கு முதல்ல அதுக்கு வழிகாட்டி. உபனிஷத்து அருகில் செல்லுதல் கொண்டு போறதுக்கு. வேதத்திற்கு எப்படி உபனிஷத்து, அதே மாதிரி ஹ்ரீம்காரத்திற்கு எப்படி பராசக்தியோ வேதத்திற்கு அப்படி உபனிஷத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதான் வேத ஹ்ரீங்காரத்தின் உச்சியில விளங்கக்கூடிய உபனிஷத்து. ஹ்ரீங்காரம் என்னும் மந்திரத்தின் உச்சியில் விளங்கக்கூடிய உபனிஷத்தாக அவள் இருக்கிறாள். இதையே லலிதா சஹஸ்ரநாமம் எப்படி சொல்றது? சர்வ உபனிஷத் உத்கிருஷ்டா ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தோழிகா. என்ன ஒரு அழகான நாமங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி அதுக்கு பின்னாடி எதனா திருசதியும் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அதுல இருக்கிறது தான் நமக்கும் கூட எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. 295வது நாமமாக ஹ்ரீங்காராத்ரவ தக்ஷிணா. அத்வர அப்படின்னா யஞ்ஞம், யாகம், ஜபம் எப்படியும் வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு பாராயணம் பண்றாலே பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கிரகணத்தன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணினோம்? பாராயணம் பண்ணோம். என்ன பாராயணம்? பகவத்கீதையை பாராயணம் பண்ணணுங்கிற ஒரு முயற்சியை முன்னாடி நம்ம எடுத்தோம். அந்த விஷயத்த நம்ம முன்னாடி சொல்லி இது பண்ணி இத்தனை பேர் பண்ணினோம் அப்படின்னா அதுவே ஒரு யாகம். இப்ப ஜபம்னாலும் அப்படித்தான், யாகம்னாலும் யாகம், யஞ்ஞம், ஜபம், தியானம், இது எல்லாமே இந்த அத்வர அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கும். அப்ப ஹ்ரீங்காரம் என்னும் ஜபத்தால உண்டாகக்கூடிய தட்சிணை அப்படின்னா
பலன் அர்த்தம். இங்க தட்சிணை கொடுக்கறது எல்லாருக்கும் அர்த்தம் கிடையாது. பலன் பலன் அதாவது என்ன 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 பலன் கிடைக்கும் அதனால அப்படின்னா 4 வித புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோக்ஷ என்னும் 4 வித புருஷார்த்தங்கள் அதில் கிடைக்கும். அப்பேற்பட்ட பலன் அதனால் நமக்கு கிடைக்கும்ங்கிறது 295வது நாமா நமக்கு சொல்றது. 296 கிரீம்கார நந்தனாராம நவகல்பக வல்லரி. கிரீம்காரம் என்னும் நந்தனாராமன்னா நந்தவனம், ஆராவனம் நந்தனாராம அப்படின்னா ஆராவனம்னா நந்தவனம். பார்க்குன்னு சொல்லாமா, நந்தவனம்னு சொல்லாமா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம். ஏன் அப்படின்னு பார்த்தா நவகல்பக வல்லரி அப்படின்னு சொல்றது. அப்ப தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சம், அந்த கற்பக விருட்சத்தில் அதில் உள்ள நவகல்பக வல்லரி, வல்லரினாக்க கொடி. அப்ப அதில் இருக்கக்கூடிய கொடியாக, அதுலயே நவகல்பகன்னு சொல்லிட்டார், புதுசாக வந்த கல்பக மரம். அப்ப புதுசா வந்த கல்பக மரம் ரொம்ப வாழ்ந்த மரங்கள்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுவாலாம் இருக்கும். இது ரொம்ப இளமையா அப்பதான் வந்த செடி. அந்த செடியிலேருந்து ஒரு மெல்லிசா ஒரு கொடி வருது. அந்த கொடி, அந்த வல்லரி கொடியாக எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். கற்பக விருட்சம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது, அப்படி அவள் இருக்கிறாள். அதுலயும் எங்க இருக்கு? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நவகல்பகமாக புதிதாக வந்த கல்பக மரத்தில் உள்ள வல்லரி கொடியாக இருப்பவள், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள். ஹ்ரீம்கார ஹிமவத் கங்கா. அப்ப ஹ்ரீம்காரம் என்னும் இமயமலையில் இருந்து உற்பத்தியாகிய கங்கை அப்படின்னு அதுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இமயமலையில் இருந்து உற்பத்தியாகிய கங்கை நித்தியமாக ஓடிக்கொண்டு இருப்பவள். இமயமலைங்கிறத நம்ம ஸ்வர்ணத்துக்கு சமமாகவும் சொல்வதால் ஹிமவான் மகளாகவும் அவளை எடுத்து ஹைமவதியாகவும் அவளுக்கு நாமம் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. 298 ஹ்ரீங்காரார்ணவ கௌஸ்துபா. 98வது நாமம் ஹ்ரீங்காரம் என்னும் சமுத்திரத்தில், சமுத்திரத்தில் இருந்து தோன்றியதால். எங்கேருந்து அவ வந்தா? தேவ அசுரர்கள் கடையும் பொழுது அதுல இருந்து வந்தா மகாலட்சுமி. அங்கிருந்து என்ன வந்தது? கௌஸ்துபமணியாக. கௌஸ்துபமணியை கௌஸ்துபாயை கௌஸ்துபமணியாக வந்தாள். அந்த கௌஸ்துபமணியை தான் மகாவிஷ்ணு எடுத்து தன்னுடைய மார்பில் வைத்துக் கொண்டாள். வைத்துக் கொண்டார்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த கௌஸ்துபமணியாக ஹ்ரீங்காரம் என்னும் சமுத்திரத்திலிருந்து தோன்றிய கௌஸ்துபமணியாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமா சொல்றது. ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வாயை நமம். சர்வஸ்வா ஹ்ரீங்கார மந்திர ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வா. 299வது நாமம் சர்வஸ்வம் அப்படிங்கிறது ஒரு யாகம். இந்த யாகம் பண்றவா யாகத்தினோட கடைசி நாள் அன்னைக்கு தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடணும். எதையும் அடுத்த வேலைக்கே தனக்கு எதுவும் வச்சுக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துடுவான். அத போல அம்பாள் ஹ்ரீங்கார மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்போம் ஒருவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவா. எல்லா சித்திகளையும் கூட, அஷ்டமா சித்தியிலிருந்து எல்லா சம்பத்துக்கள்ல இருந்து எல்லா சக்தியையும் கொடுக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இருப்பாள். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே அஷ்டமா சித்தி எல்லாம் நீ இதெல்லாம் பண்ணினாதான் அவனுக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கும், அவளெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ சொல்றது இந்த எடுத்துட்டு குருபதேசம் பண்ணிட்டு இதை பண்ணிட்டே இருந்தா போறோம், எல்லாத்தையும் அவ உனக்கு கொடுத்துருவா. அவ்வளவுதான். பிரம்மத்தை நீ அடையறதுக்கான வழியையே அவ உனக்கு காமிச்சு கொடுத்தா அதை கொண்டு போய் உன்னை உட்காத்திட்டு தான் மறுவேலை பாப்பான்ற லெவலுக்கு இந்த நாமங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. கடைசியாக 300வது நாமம் ஹ்ரீங்கார போதிதா. ஹ்ரீங்கார பரசௌக்கியதா. ஹ்ரீங்கார பரசௌக்கியதா அப்படின்னு சொல்றது. இந்த ஹ்ரீங்காரம் என்னும் இப்பேற்பட்ட மந்திரத்தில் ஈடுபட்ட அவளுடைய பக்தர்களுக்கு எப்பவும் பரசௌக்கியதா, எப்பொழுதும் சகல விதமான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட பராசக்தியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி இந்த திரிசதியினுடைய நாமாக்களை முடிக்கிறார் ஆசிரியர். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நாமும் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்னைக்குரிய கிளாஸ நாம முடிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் ஸ்ரீ மாத்திரையை